நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். டே டு டே குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் டே டு டே யூடியூபில் பயணிக்கும் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான வீடியோ பார்ப்போம். அதாவது டியரில் டெய்லி ஒரு ஆல் போர்டு ஒரு நம்பர் எடுத்து தோரத்து எப்படி வின்னிங் வாங்குது. இது போல் நான் ஏற்கனவே பழைய வீடியோ போட்டிருப்பேன். அது நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ புதுசாக அந்த கேமுக்கு வந்திருப்பீங்கள்ல, இப்போ ரீசெண்டாக வந்தவங்களுக்கு, புதுசாக அந்த ஆட்டத்தில் வந்திருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்னால் ஃபாலோ நம்பர்லாம் ஃபாலோ பண்ண முடியலங்க, காசு இல்லை. என்னால் 3D எல்லாம் போட முடியாதுங்க. நான் சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு 600 700 சம்பாதிக்கிறேன். அதுக்கு சிம்பிளாக அதில் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 500 இல்லை 1000 ஒரு 500 கிடைச்சா கூட போதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டியரில் ஒரு போர்டுனா ஆல் போர்டு ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுறது எப்படி ஃபாலோ பண்ணி எப்படி வாங்கலாம், என்ன நம்பரை ஃபாலோ பண்ணலாம், இதுதான் வீடியோ. அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுங்க. வாங்க இதை கொஞ்சம் எல்லோரும் படிச்சிருங்க. எல்லோரும் வாங்க நம்ம எப்படின்னு போய் பார்ப்போம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டியருடைய 3D சார்ட்டு இல்லை 5D சார்ட்டு எதுவாக இருந்தாலும் ஓகே, எதை ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் டியருடைய 3D சார்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த சார்ட் வந்து சாட் குரூப்பில் கிடைக்கும். இல்லைன்னா சாட் குரூப்பெல்லாம் இல்லாதவங்க யூடியூப்பில் நிறைய சேனல் வச்சுருக்காங்க, அங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா கூகுளில் போட்டிங்கன்னா கூகுளிலே கிடைக்கும் இந்த சார்ட். ஓகே, இதில் வாங்க எப்படி நம்ம ஆல் போர்டு எடுத்து ஒவ்வொரு நாள் தோர்த்தலான்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், ஏப்ரல் மாதம் வரும். கான்செப்ட் என்னென்னா, இந்த மாதம் 5-0 இல்லாமல் கேம் நகரவே நகராது. ஓகேங்களா? நான் சொல்கிறது 2 நம்பர், இன்னும் 2 நம்பர் இருக்குது, அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். 5-0 இல்லாமல் டெய்லியும் வின்னிங்கே வராது. நல்லா பாருங்கள், தினமும் 5-0. 1ஆந்தேதி விட்டுருங்க, ஏன்னா 1ஆந்தேதி தான் நம்ம பார்க்க போகிறோம், அதை விட்டுடலாம். நம்ம 2ஆந்தேதி வந்து ப்ளே பண்ணுறோம். 2ஆந்தேதி 6 மணிக்கு 5. ஓகேவா? அங்கே பாருங்கள், 6 மணிக்கு 5, 8 மணிக்கு 5. அடுத்த நாள் டபுள் 5, இங்கே ஒரு மறுபடியும் 5-0. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0-5 50. அடுத்த நாள் ஒரு 5, மறுபடியும் 8 மணிக்கு ஒரு 0, மறுபடியும் பாருங்கள் 0-5 50, 0-5, மறுபடியும் 8 மணிக்கு 0. அடுத்த நாள் பாருங்கள் 50, மறுபடியும் 6 மணி சொல்ல பாருங்கள் 5. அப்படியே கொஞ்சம் கீழே வந்துடுங்க. அடுத்து 707க்கு 0. அடுத்த ஷோ பாருங்கள் 50, இங்கே பாருங்கள் 5, இங்கேயும் 0, இங்கே 5. அடுத்து இங்கே 5. வராத ஒரே ஒரு நாள் இருக்குது, இதை மட்டும் நான் இப்படி பண்ணிடுறேன், அப்போ தான் நம்ம நோட்டிஃபை பண்ண முடியும். அடுத்து பாருங்கள் 0, அடுத்து 5, அடுத்து 0, அடுத்து 0, அடுத்து 5. ஓகேங்களா? அப்படியே அடுத்து வந்து 5, அடுத்து 0, மறுபடியும் பாருங்கள் 0, மறுபடியும் பாருங்கள் 0, மறுபடியும் 0, இங்கே பாருங்கள் 50, இங்கேயும் பாருங்கள் 0, இங்கேயும் பாருங்கள் 0, இங்கேயும் பாருங்கள் 00, இங்கேயும் 0, இங்கேயும் 0, இன்றைக்கும் 0. ஆக இன்றைக்கி டேட்டு வந்து 20. இந்த 20 நாளில் ஒரே ஒரு நாள் தான் 0-5 வரல. ஆக 19 நாள் கம்பல்சரி வந்திருக்கு. டபுள்ஸாகவே வந்திருக்கு. 0-5 50ன்ற பேரும் வந்திருக்கு, 00 கூட வந்திருக்கு. 0-5 இல்லாமல் ஆட்டம் நகரலை. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஆக இதுவரை நான் வின்னிங்கே வாங்கலைங்க. அடுத்து என்ன பண்ணலான்னா, இப்போ நைட்டு 8 மணி கூட விட்டுருங்க, நாளைக்கு 1 மணி ஷோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏங்க 5-0 2 நம்பர் ஆச்சு, ஆல் போர்டு 2 நம்பர் எப்படிங்க தோற்றுது அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். பணம் இருக்கிறவங்க 2 நம்பர் போட்டுக்குங்க. ஆல் போர்டு 0-5 1 மணி ஷோவில் 5 செட்டு, அடுத்த ஷோ 10, அடுத்த ஷோ 15, இல்லை டபுளாக ஏற்றிட்டு போங்க. இல்லையா 5 மட்டும் வைங்க, இல்லை 0 மட்டும் வைங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? 2 நம்பர் நான் உங்களை போட சொல்லலை. பணம் இருக்கிறவங்க 2 நம்பர் போடுங்க, உங்கள் விருப்பம். என்கிட்ட காசெல்லாம் இல்லைங்க, ரொம்ப லாஸில் இருக்கேன், என்னால் இதிலேருந்து ஒரு 1000 கூட சம்பாதிக்க முடியலன்றவங்க சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு நம்பர் போட்டுங்க. 1 மணி ஷோவில் சிம்பிளாக கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை எடுத்த உடனே நிறைய கூட போட சொல்ல. 1 மணி ஷோவில் ஆல் போர்டு 0 அப்படின்னு ஒரு 2 செட்டு வைங்க. இல்லையா ஆல் போர்டு 5 ஒரு 2 செட்டு வைங்க. 2 செட்டு வச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 3 போர்டுக்கு சேர்த்து 6 நம்பருக்கு 72 ரூபா பில்லு வரும். வந்தால் 200 கிடைக்கும். அந்த 200 வச்சு அடுத்த நாள் இப்போ 1 மணி ஷோலே வந்துட்டு கேம் அன்றைக்கி ஸ்டாப் பண்ணிவிடுங்க, வேணாம் ப்ளே பண்ண வேணாம்.
இதோ நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம 1 மணிக்கு வந்துருச்சு மறுபடியும் 6 மணிக்கு போகலான்னா வரும், சில சமயங்கள் வராமல் போயிடும். நமக்கு வேணாம். ஒரு வின்னிங் வந்துட்டால் கேமை ஸ்டாப் பண்ணிடணும். சரி, அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள், அந்த 200 வச்சு ஒரு 3 செட்டு போடுங்க. எடுத்தோடனே 5 10 போயிடாதீங்க. 3 செட்டு போடுங்க. 3 3 3ன்னு 9 செட்டு வரும். 9 செட்டுக்கு எவ்வளோ, 10 செட்டுனே வச்சுங்க. 120 ரூபா தான் பில்லு வரும். உங்கள் கையில் 80 ரூபா இருப்பு இருக்கும். ஒரு வேளை 1 மணிக்கே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 300 கிடைக்கும். அப்போ ஏற்கனவே கையில் ஒரு 200, இப்போ ஒரு 300, 500 ஆச்சா? இதை வச்சு அடுத்த நாள் டபுளாக மாற்றணும். இப்படி தாங்க சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி தான் பெருசாக போகணும். புரியுதுங்களா? எடுத்த உடனே நம்ம பெருசாக அச்சீவ் பண்ணிடலாம். அந்த கேமில் வந்து நம்ம கடனெலாம் அடிச்சிடலாம். அந்த கேமில் நம்ம வந்து பெருசாக முன்னுக்கு வந்துடலாம். எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு காலம் கொஞ்சம் கை கொடுக்கணும். நமக்கு நேரம் ஆகணும். நமக்கு அனுபவம் வேணும். இதெல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமே தவிர, கேமுக்குள்ளே வந்து 1 மாதம் 6 மாதம் 1 வருஷத்துலேயே இது எல்லாத்தையும் பண்ண முடியாது. அப்படி நினச்சி யாராவது ப்ளே பண்ணிங்கன்னா லாஸ் தான் வரும், லாபம் வராது. இந்த கேமில் நீங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணணும்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். கேமை வாட்ச் பண்ணணும். என்ன அடிக்கிறேன் ஏது அடிக்கிறேன் பார்த்து நிறைய கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும். நிறைய லேர்ன் பண்ணால் தான் இந்த கேமில் நீங்கள் பணமே வாங்க முடியும். அது வரல, சிம்பிளாக இது போல் ப்ளே பண்ணிங்கன்னா அழகாக வின்னிங் வாங்கிடலாம். சரிங்களா? போதுமா? இந்த வீடியோ ஆல் போர்டுக்கான வீடியோ. இதோட ஒரு இதில் இன்னொரு நம்பரும் வரும். ஓகேங்களா? 6 1 இல்லாமல் கேமே டெய்லியும் வரவே வராது. அதையும் பார்த்துக்குங்க. ஓகேவா? அது வந்து இடையில 2 3 நாள் மிஸ் ஆகுது. அதனால தான் நான் என்ன பண்ணேன், அது இதுதான் அதிகமாக வருதுன்னு இது சொல்லியிருக்கேன். ஆனால் அதை கணக்கு பண்ணாலும் இப்போ பாருங்கள். இருங்க, இது கிளியர் சார்ட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போது 6 1 வருதான்னு பார்த்துடலாம். 2ஆம் தேதியிலேருந்து பார்ப்போம். டபுள் 6, அடுத்த நாள் ஒரு 6, இதில் ஒரு நாள் வரல, அதை மட்டும் இது பண்ணிக்கலாம். அடுத்த நாள் 1, அடுத்த நாளும் 1, அதுக்கு நைட்டு 8 மணிக்கு 6, அடுத்த நாள் 1, அதுக்கு அடுத்த நாள் 41க்கு 1, அதுக்கு அடுத்த நாள் 6, அதுக்கு அடுத்த நாள் 8 மணிலேயும் 6, அடுத்த நாள் 61, அடுத்த நாள் 116, அடுத்த நாள் 1, 8 மணி சொல்ல 16, அடுத்த நாள் 1 1, இங்கேயும் பாருங்கள் 91, இங்கேயும் பாருங்கள் 6, இங்கே 41, இங்கே பாருங்கள் நைட்டு 109க்கு 1, இங்கே டபுள் 6, இங்கே பாருங்கள் 611, நைட்டு மறுபடியும் 1, இங்கே ஒரு 61, நேற்று பாருங்கள் 2 ஷோ 6. இப்போது இன்றைக்கி அடுத்து 2 ஷோவில் 6 1 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 6 மணி 8 மணி, ஒரு 6 மணிக்கு வரலன்னா 8 மணிக்கு ட்ரை பண்ணுங்கள். 4 நம்பர் சொல்லலாம். 4 நம்பர் சொன்னால் ஏங்க 4 நம்பர் எப்படிங்க போகிறதுன்னு கேட்பீங்க. இருந்தாலும் இதுவும் வருதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இது எத்தனை டைமு பேராக வருதுன்னு பாருங்கள். இன்னொரு விஷயம், இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. 05 05 6 1, இதை பேர் செட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதுவும் நிறைய டைம் வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோ இன்னும் சூப்பர் வீடியோ ஒன்று வரும். வெயிட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. கண்டிப்பாக அனைவரும் பயன்பெறுங்க. குரூப்போட லிங்க் நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். விருப்பம் இருக்குங்க குரூப்புக்கு ஜாயின் பண்ணிங்க. ஓகே, நன்றி.